திருவம்பாவை விரதத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் 5வது வருடமாகவும் இன்றைய தினம் திருவம்பாவை பாராயணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் மற்றும் சைவ தமிழர்களினுடைய பாரம்பரிய விரதமான திருவம்பாவை விரதம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பரமேஸ்வர ஆலயத்திலிருந்து இன்று காலை ஆரம்பித்து திருநெல்வேலி கலட்டிச்சந்தையூடாக யாழ் பல்கலைக்கழக பாலசிங்கம் விடுதியினூடாக தபார்பட்டி சந்தியினை அடைந்து அதனூடாக பரமேஸ்வரா சந்தியினை அடைந்து திருநெல்வேலி வீரகத்தி விநாயகர் ஆலயத்திலே வழிபாடுகளை தொடர்ந்து மீண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு திருவீதியுலா வந்தடைந்துள்ளது. மேற்படி பாராயணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்து மாமன்றத்தின் பெரும் பொருளாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான திரு சி ரமணராஜா அவர்களும் கலைப்பீட மாணவர் ஒன்றிய பெரும் பொருளாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான திரு சுனா கபிலன் மற்றும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர்களும் மற்றும் மாணவர்களும் கலந்து சிறப்பித்துள்ளனர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த திருவம்பாவை பாராயணம் இடம்பெற்று இறுதி நாள் யாழ் பல்கலைக்கழக பரமேஸ்வரா முன்றலில் இருந்து மாணிக்க வாசகர் எழுந்தருளி யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் திருநெல்வேலி சந்தி பரமேஸ்வரா சந்தியூடாக யாழ் பல்கலைக்கழகத்தினை வந்தடைய உள்ளது. மேலும் இன்றைய காலகட்டங்களிலே யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட சமூக விரோதமான செயற்பாடுகள் மற்றும் பல்வேறுபட்ட சமூக ஊடகங்களினூடாக ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு மோகங்களினூடாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தாண்டியும் பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னுதாரணமான முறையில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக இந்த மாணவர்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட மார்கழி விழா இவ்வரிடமும் இந்த விரத நாளின் இறுதி நாளில் இடம்பெறவுள்ளதாக கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர் மான சோமபாலன் தெரிவித்துள்ளார். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் வரவேற்கத்தக்க ஒன்றாக காணப்படுகின்றது. மார்கழியிலே திருவாசகம் யாழ்ப்பாணத்தவர்களினுடைய மிகவும் ஒரு தொன்று தொட்ட ஒரு வாசகமாக அனைவருடைய நாவிலிருந்தும் வெளிவருகின்றது. ஆகவே இந்த செயற்பாட்டினை முன்னெடுத்திருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். Bye.